ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோலி அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மும்பையில் ஹோலி நல்லா கொண்டாடுவாங்க. இந்த டைம் சின்ன பிள்ளைகள் தான் விளாண்டாங்க, பெரிய ஆட்கள் விளாடல. ஆனால் இந்த டைம் எல்லாம் பெரிய ஆட்களும் விளாண்டாங்க. எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த சின்ன வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட் இப்படி தான் கலரு, ஹோலி, பிச்காரி அதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அவன் கண்ணே ஒரு டைம் ஃபுல்லாக சோப்பாயிட்டு. அப்படி தான் இன்றைக்கி ஹோலி விளாடுன்றது இப்படி தான் போயிருக்கு. நீங்கள் எல்லோரும் எப்படி விளாண்டிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு பாப்பா கொஞ்ச நேரம் தான் விளாண்டா. இதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் ஒரு சின்ன கிளிப் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் தெரியும். அவள் வீட்டை விட்டு இறங்கலாம், நான் ஒரு 2 வாட்டி மட்டும் தான் விளாண்டா. வேறு சின்ன இதோட இது நார்மலாக கலர் தண்ணி சின்ன பிள்ளைகள் விளாடுவாங்க. பெரிய ஆட்கள் விளாண்டா இப்போதைக்கு கலர்ஸ் ஹோலி ஸ்ப்ரேன்னு வருது, ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா முட்டை அப்படியெல்லாம் அடித்து விளாடுவாங்க. நான் சின்ன பிள்ளைகள்னால கொஞ்சம் நல்லாவே விளாண்டாங்க. பெரிய பிள்ளைகள் கூடலாம் விளாட முடியாது. அந்தால இன்றைக்கி என்னென்னா, சாயந்தரம் பாப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு முடி வெட்டணுன்னு இருந்து முடி வெட்டவே இல்லை. இவளுக்கு 3 வாட்டி மொட்டை மட்டும் போட்டிருக்கு, அதுவும் பார்பர் கடையில். அதான் இன்றைக்கி முடி வெட்டிடுவோம் அப்படி சொல்லி ரொம்ப வளர்ந்துட்டு ரப்பர் பேண்டு தலையும் இழுக்க மாட்டாளா, அதனால் இன்றைக்கி வெட்டிடலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போய் இன்றைக்கி முடி வெட்டுறதுக்கு தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி பரவாயில்லாமல் அழாமல் உட்காந்துக்கிட்டா. இல்லைன்னா எல்லா பாட்டியும் ரொம்ப சேட்டை பண்ணுவாள், அழுவா. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபோனை கொடுத்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு, உனக்கு எப்படி நீங்கள் முடி வெட்டி எடுத்துருவோம் அப்படி சொல்லி இன்றைக்கி முடி வெட்டதுக்கு உட்காந்துருந்தா. நான் பரவாயில்லாமல் உட்காந்தா. ஏன்னா இதுக்கு முன்னால் என்றைக்குமே உட்காந்ததே கிடையாதாவா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் உட்காந்துருக்கா. ஆனால் ஸ்டார்டிங் அழகாக ஆரம்பித்தா, அதுக்கப்புறவு கொஞ்சம் இதாகிட்டா. நான் மூஞ்சி பக்கத்தில் ஃபுல்லாக கலராகவே இருக்கும். ஏன்னா அவள் ஹோலி விளாண்டுமே அவள் கலர்ஃபுல்லாக அப்படியே இருந்து, எனக்கு தெரிஞ்சபடிக்கு நாளைக்குள்ளே போயிடும் கலரு, ஒரு நாள் இருக்கும். வேறு இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் ஃபயர் கேம்ப் வேறு இருந்தது, மீட்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போகல, நான் ரொம்ப லேட் ஆயிரும். 5-6 மணி நேரம் ஆயிருமா. அந்தால இவள் இருக்கவும் மாட்டா, பாப்பா இருக்க மாட்டா. அவர் தம்பி வேறு எனக்கு தூக்குறதுன்னு சொல்லுவான். அப்புறம் வந்த உடனே குறுக்கு வலிக்குன்னு சொல்லுவான்னு சொல்லி அவனை நான் இன்றைக்கி கூப்பிட்டு போகலை. இன்றைக்கி ஈவினிங் தான் பாப்பாவுக்கு முடி வெட்டிச்சு. பாருங்கள் இப்படி தான் முடி வெட்டணும். நாங்கள் பிறகு என்னன்னு சொல்லலான்னு பார்க்க, அந்த முடி வெட்டுற கடைக்கு பக்கத்துலேயே ஷோர்மா கடை இருந்து, ஷோர்மா சொல்லுவாங்கள்ல, சிக்கன் ஷோர்மாலாம் பண்ணுற மாதிரி, அந்த கடையும் இருந்தது. சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, வேண்டாம் இன்றைக்கி சாப்பிட வேண்டாம், பிறகு இன்றைக்கி அது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு அப்படியே முடி வெட்டிட்டு கடையிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்றதுக்கு பண்ணியிருந்தேன்னா, புர்ஜி பண்ணியிருந்தேன். தம்பிக்கு சப்பாத்தி, தக்காளி கூட்டிருந்து, அது வேறு கோபி கூட்டிருந்து. அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். அதான் அவனுக்கு முட்டை பொரிச்சு கொடுத்துருந்து. பாப்பாவுக்கு முடி வெட்டணுன்னு பாப்பா இப்படி தான் இருக்கா பார்க்கறதுக்கு. இது கொஞ்சம் புர்ஜி மாதிரி போட்டிருந்தேன். சோறு இருந்து சாப்பிட, சப்பாத்தி இருந்தது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறவு தக்காளி குழம்பு வச்சுருந்தேன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் சாப்பிட்டோம். நாங்கள் அப்படியே ராத்திரி தூங்கிறதுக்கு ஸ்லைட்டாக கிளம்பிட்டோம். கடைசியில் பார்த்தா ஒரு 2 குலாப் ஜாமுன் இருந்து, தம்பி 1 சாப்பிட்டான், பாப்பா 1 சாப்பிட்டா குலாப் ஜாமுன். பிறகு ஃபைனலாகவே எல்லாமே காமிச்சினேன். நம்மளுக்கு ஃபைனல் லாஸ்ட் ஐட்டம் காமிக்கவே இல்லை. அதான் காமிச்சிடலான்னு சொல்லி எடுத்தேன். அப்பளம் பொரிச்சிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. அப்பளம் இல்லாமல் சாப்பிட மாட்டோம்ல, அதான் சொல்லி அப்பளம் பொரிச்சிருந்தேன். பிறகு ஃபைனலாக ராத்திரி ரொம்ப சளி எடுக்கும் ரொம்ப நாளாகவே, அதனால கொஞ்சம் இந்த தண்ணி மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.